வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் நம்ம பைத்தானோட டேட்டா டைப்ஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். பைத்தான் டேட்டா டைப்ஸ் அப்படின்னா டேட்டா டைப் அப்படிங்கிறது தரவு வகைகள். சரிங்களா? தரவு அப்படிங்கிறது என்ன? நம்ம கம்ப்யூட்டருக்கு உள்ள என்ன இன்புட் கொடுக்குறோமோ, என்ன உள்ள தரவு கொடுக்குறோம், என்ன வெளியே வாங்குகிறோம், அதுதான் வந்து டேட்டாஸ். இப்போது உங்களுடைய பேர், உங்களுடைய வயசு, உங்களுடைய ஜெண்டர், இது எல்லாமே ஒரு டேட்டா. சரிங்களா? ஸோ இந்த டேட்டா வந்து பார்த்திங்கன்னா, பேர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரிங்காக இருக்கும். சரிங்களா? பேர் இப்போ ஜிகே அப்படின்னா அந்த ஜிகே வந்து ஒரு ஸ்ட்ரிங் இல்லைங்களா, ஆல்ஃபபெட். அதே மாதிரி வயசு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இப்போது 20லேருந்து 30 அப்படி நம்ம இருக்கிறது வந்து இன்டீஜர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ இது 2 விதமான தரவு வகைகள் இல்லைங்களா. என்னோடய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ஃபபெட்டில் வருது, என்னோடய வயசு நம்பரில் வருது, என்னோடய சேல்ரி நம்பரில் வரும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் வந்து பார்த்திங்கன்னா பலவிதமான வகைகள் இருக்குது இந்த டேட்டாஸ். ஸோ இப்போ இதில் இன்பில்டாகவே நம்மகிட்ட டேட்டா டைப்ஸ், பைத்தானோட டேட்டா டைப்ஸ் இருக்குது. ஸோ பில்டின் டேட்டா டைப்ஸ். சரிங்களா? அதாவது இந்த பைத்தானில் முன்பாகவே கட்டமைக்கப்பட்டிருக்கிற ஒரு தரவு வகைகளை பற்றி நம்ம படிக்க போகிறோம். பலவிதமான தரவு வகைகளை பற்றி நம்ம படிக்க போகிறோம். டேட்டா டைப் இஸ் அன் இம்பார்ட்டண்ட் கான்செப்ட். இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் டேட்டா டைப் இஸ் அன் இம்பார்ட்டண்ட் கான்செப்ட். அப்போ தரவு வகைகள் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட். சரிங்களா? ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட். வேரியபிள்ஸ் கேன் ஸ்டோர் டேட்டா ஆஃப் டிஃப்ரெண்ட் டைப்ஸ். அதாவது வேரியபிள்ஸ்னால் என்ன தமிழில்? மாறிகள். மாறிகள்னு என்ன சொல்லுவோம்? எக்ஸு, ஒய், இசட் இதெல்லாம் மாறிகள்னு சொல்லுவோம். ஏன்னா எக்ஸுக்குள்ளே நம்ம நம்பரை வந்து மாற்றி நம்மளால் எக்ஸுக்கு நம்ம நம்பர்ஸ் கொடுக்க முடியும். ஸோ ஒரு இமேஜினரி பார்ட்டை தான் வந்து நம்ம வந்து மாறிகள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாறிகள் எப்படின்னா அடிக்கடி மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால தான் அதுக்கு பேர் மாறிகள். கான்ஸ்டன்ஸுங்கிறத வந்து மாறிலிகள்னு படிச்சிருக்கோம். ஸோ இந்த சேனலே வந்து பார்த்திங்கன்னா மெயினாக தமிழ் மீடியமில் படித்து வர நிறைய பேர்த்துக்கு பைத்தான் கற்றுக்க ஆசை இருக்கும். ஸோ அந்த தமிழ்லேயே எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக முடிஞ்ச அளவுக்கு நான் இருக்கக்கூடிய எல்லா கான்செப்டையும் நான் தமிழ்லேயே உங்களுக்கு சொல்லித்தர ட்ரை பண்ணுறேன். ஸோ வேரியபிள்ஸுங்கிறது மாறிகள். மாறிகள் வந்து என்ன பண்ணுவோம்? பலவிதமான தரவு வகைகளை வந்து சேமிக்கும் இல்லைங்களா. நம்ம என்ன ஒரு தரவு கொடுக்குறோமோ அதை சேமித்து வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் மாறிகள். நான் உங்களுக்கு கூட கண்டெய்னர்னு சொல்லியிருந்தேன். அதாவது வந்து நம்ம வீட்டில் கிச்சனில் இருக்கக்கூடிய டப்பாஸ் மாதிரி, அந்த டப்பாக்குள்ளே நீங்கள் என்ன வேணுமோ ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். சாம்பார் பொடி, மிளகாய் பொடி, அந்த மாதிரி உங்களுக்கு தேவையான விஷயங்களை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ வேரியபிள்ஸுங்கிறது என்ன? மாறிகள். அது ஒரு கண்டெய்னர் மாதிரி நம்ம யூஸ் பண்ணுறோம். அதில் பலவிதமான தரவு வகைகளை நம்மளால் சேவ் பண்ணி வச்சுக்க முடியும், டேட்டா டைப்ஸ். சரிங்களா? அந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் கேன் டூ டிஃப்ரெண்ட் திங்ஸ். சரிங்களா? அதாவது வேறு விதமான டைப்ஸ், பல விதமான அந்த டேட்டா டைப்ஸ் வந்து பல விஷயங்களை யூஸ் பண்ணுறதுக்காக நம்ம பல விஷயங்களுக்காக பயன்படுத்துவோம். சரிங்களா? அது செய்யும். பைத்தான் ஹேஸ் த ஃபாலோயிங் டேட்டா டைப்ஸ் பில்ட் இன் பை டிஃபால்ட். அதாவது பைத்தான் முன்பாகவே ஒரு கட்டமைப்பு வந்து உள்ளே வச்சுருக்கு. ஸோ அந்த கட்டமைப்புகள் வந்து டேட்டா டைப்ஸுக்கு, தரவு வகைகளுக்கு முன்கூட்டியே ஒரு டிஃபால்ட்டாகவே கட்டமைப்புகள் இருக்குது. இப்போது டெக்ஸ்ட் டைப் அப்படின்னா என்ன? டெக்ஸ்ட்டுனா என்ன? இது தமிழில் எப்படி சொல்கிறது? டெக்ஸ்ட் டைப்புன்னா பார்த்திங்கன்னா, நம்ம நார்மலாக டெக்ஸ்ட் மெசேஜ், இது தமிழில் சொல்லணும்னு அவசியம் இல்லை. எல்லாருமே டெக்ஸ்ட் மெசேஜ் டைப் பண்ணியிருப்பீங்க. நம்ம 90ஸ்லேருந்து இப்போ வரைக்கும் எல்லாமே வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட்டு சென்ட் பண்ணுறோம், டெக்ஸ்டிங் பண்ணுறோம். ஸோ டெக்ஸ்ட் டைப்புங்கிறது வந்து எஸ்டிஆர். சரிங்களா? அடுத்து வந்து நியூமரிக் டைப்ஸ். நியூமரிக் டைப்ஸுங்கிறது எழுத்துருக்கள். சரிங்களா? எழுத்து. ஐயோ, அப்போ டெக்ஸ்ட்டுனால எழுத்து தானே. இது வந்து எண்கள். அது எழுத்துக்கள், இது எண்கள். டெக்ஸ்ட் டைப்புங்கிறது எழுத்துக்கள், நியூமரிக் டைப்ஸுங்கிறது எண்கள். சரிங்களா? எண்களில் இன்ட்டு அப்படின்னா முழுமையான நம்பர், முழு எண்கள்னு சொல்லுவோம். சரிங்களா? அதாவது 1, 2, 3 அந்த மாதிரி வர்றது எல்லாமே முழுமையான எண்கள்.
ஃப்ளோட் அப்படின்னா மிதவை எண்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது முழு எண். ஃப்ளோட்னா மிதவை எண். மிதவை எண் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, புள்ளி வச்சு அதுக்கப்புறம் தசமம் 0001 அப்படி போகிறது. புள்ளிக்கு அடுத்து வரக்கூடியது எல்லாமே வந்து மிதவை எண்கள். 1.01 அப்படின்னா அது வந்து ஃப்ளோட் நம்பர். சரிங்களா? அடுத்து வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர். காம்ப்ளெக்ஸ் நம்பர் என்ன அப்படின்னா, ஒரு ரியல் நம்பரும் ப்ளஸ் ஒரு இமேஜினரி பார்ட்டும் இருக்கிறது தான் காம்ப்ளெக்ஸ் நம்பர். சரிங்களா? அது இந்த மூணுமே வந்து நியூமரிக் டைப்ஸ். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சீக்வன்ஸ் டைப். அதாவது சீக்வன்ஸ் அப்படின்னா என்ன, ஒரு ஆர்டராக இருக்கக்கூடியது சீக்வன்ஸ் டைப்புன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஒரு சீக்வன்ஸ், அந்த ஒரு வரிசை. சரிங்களா? அந்த வரிசை, அதுக்கு பேர் வரிசை. டைப்ஸ் என்னென்னா வகைகள். வரிசை வகைகளில் வந்து லிஸ்ட்டு, டப்புளு, ரேஞ்ச், இது மூணும் வந்து சீக்வன்ஸ் டைப்ஸில் வரும். மேப்பிங் டைப். மேப்னா என்னன்னு தெரியும் இல்லையா, வரைபடம். இன்னொரு மேப் அப்படின்னா ஒரு விஷயத்தை வந்து அதுக்கு அசைன் பண்ணுறதுன்னு அர்த்தம் இல்லைங்களா? மேப்பிங் அப்படின்னா இதுக்கு மேப் பண்ணு, அதுக்கு மேப் பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. அது கேள்விப்பட்டிருப்பீங்க. அது என்னென்னா அந்த வரைபடத்துக்குள்ளே கொண்டு வாங்க அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் மேப்பிங். ஸோ மேப்பிங் டைப் வந்து டிக்ட். இப்போ எக்ஸாம்பிள், இவருக்கு இவரை மேப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க, உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். ஒரு டீமில் இவருக்கு இவரை அசைன் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. இவருக்கு இவர் மேப்பில் வராரா அப்படிங்கிறது சொல்லுவோம். இதுக்கு எக்ஸாக்டான எக்ஸாம்பிள்னு பார்த்தீங்கன்னா மேப் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? செட் டைப்ஸ். செட் டைப்ஸில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த செட் பற்றி நம்ம ஸ்கூலில் படிச்சிருப்போம். எல்லாருமே இந்த செட்டு வந்து தெரியும். சூப்பர் செட்டு, சப் செட்டு. ஸோ செட்டு வட்டமாக போட்டு அந்த வட்டங்கள் பற்றி நம்ம படிச்சிருப்போம் இல்லைங்களா? செட் டைப்ஸ். செட் டைப்ஸில் வந்து செட்டு, ஃப்ரோசன் செட்டு. பூலியன் டைப். பூலியன் டைப் அப்படிங்கிறது, பூலியன் டைப் பற்றி ஆல்ரெடி நான் பழைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். பூலியன் அப்படின்னா ரெண்டு வேல்யூ தான், ஒன்று ட்ரூ இல்லைன்னா ஃபால்ஸ். சரிங்களா? அதை பூலியன் வேல்யூ. ஸோ பூலியன் டைப் வந்து பூல். அப்புறம் பைனரி டைப்ஸ். பைனரி டைப்ஸில் வந்து பைட்ஸு, பைட் அரே, மெமரி வியூ அப்படின்னு 3 டைப்ஸ் இருக்குது டேட்டா டைப்பில். நன் டைப் அப்படின்னு ஒரு டைப் கொடுத்துருக்காங்க. நன் டைப்னால் என்ன, ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறது தான் நன். ஸோ நன் டைப். கெட்டிங் த டேட்டா டைப், அதாவது ஒரு வேல்யூ இருக்குது, நம்ம வேரியபிளில் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். அந்த வேரியபிளில் என்ன டைப் ஆஃப் வேல்யூ வந்து என்ன வகையான வேல்யூ வந்து ஸ்டோர் ஆகிருக்கு அப்படிங்கிறத டைப் ஃபங்க்ஷன் மூலிமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 5 பிரிண்ட் டைப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு நம்ம கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்து அதோட டைப் என்ன அப்படிங்கிறது தெரியும். இது வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் ஆஃப் இன்ட். சரிங்களா? கிளாஸ் ஆஃப் இன்ட். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா செட்டிங் த டேட்டா டைப். சரிங்களா? அதாவது இப்போ நம்ம என்ன வேல்யூ கொடுத்துருக்கோமோ அதுக்குண்டான டைப்பை தெரிஞ்சுக்கிறது கெட்டிங் த டேட்டா டைப். அதாவது அது என்ன டைப்புன்னு நம்ம கெட் பண்ணிக்க போகிறோம். இப்போது செட்டிங் த டேட்டா டைப், அதாவது அந்த தரவு வகையை நம்ம வந்து செட் பண்ண முடியும். சரிங்களா? இன் பைத்தான் the data type is set when you assign a value to a variable. அதாவது நீங்கள் ஒரு மாறிக்குள்ள ஒரு தரவு வகையை நீங்கள் உள்ளிடும்போது அந்த வேரியபிள், அந்த மாறி வந்து என்ன டேட்டா டைப்பை கொண்டு இருக்குதுன்னு அதுவே செட் பண்ணிக்கும். சரிங்களா? அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ஹலோ வேர்ல்டு அப்படின்னு கொடுத்தா அது வந்து எஸ்டிஆர் வேரியபிள். சரிங்களா? ஸ்ட்ரிங் டேட்டா டைப் வேரியபிள். இதே வந்து நான் நம்பர் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க, 20 அப்படின்னு கொடுத்தேன்னா அது இன்டீஜர் டேட்டா டைப். அந்த வேரியபிள் வந்து இன்டீஜர் டேட்டா டைப்பை கொண்டு இருக்குது. 20.5 அப்படின்னு கொடுத்தேன்னா அது ஃப்ளோட் வேரியபிள். கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணிக்கலாம். இப்போது எக்ஸ் ஈக்குவல் டு 1J அப்படின்னு கொடுத்தோன்னா அது காம்ப்ளெக்ஸ் டேட்டா டைப். சரிங்களா? இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ளே ஆப்பிள், பனானா, செரி இல்லை 1, 2, 3 அந்த மாதிரி கொடுத்தோன்னா அது லிஸ்ட் டேட்டா டைப்பு. இதே வந்து எக்ஸ் ஈக்குவல் டு ஓப்பன் பராந்தசிஸ், க்ளோஸ் பராந்தசிஸில் இந்த லிஸ்ட்டு நான் கொடுத்தேன்னா இது சீக்வன்ஸ் டைப்பில் இருக்கிற டபுள் டேட்டா டைப். சரிங்களா? அடுத்து எக்ஸ் ஈக்குவல் டு ரேஞ்ச் கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷனுக்குள்ளே ஓப்பன் பராந்தசிஸ், க்ளோஸ் பராந்தசிஸில் நான் 6 அப்படின்னு கொடுத்தேன்னா அது ரேஞ்ச் டேட்டா டைப்.
சரிங்களா. எக்ஸ் ஈக்குவல் டு நேம் டபுள் கொட்டேஷனுக்குள்ளே நேம் கோலன் டபுள் கொட்டேஷனுக்குள்ளே ஜான் கமா டபுள் கொட்டேஷனுக்குள்ளே ஏஜ் கோலன் 36 அப்படின்னு நம்ம கொடுத்தோம்னா இது வந்து டிக்ஷனரி டேட்டா டைப், அதை வந்து டிக்ட் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு ஓப்பன் கர்லி பிரேசஸ் க்ளோஸ்டு கர்லி பிரேசஸ்க்குள்ளே டபுள் கொட்டேஷனுக்குள்ளே ஆப்பிள் கமா பனானா கமா செரி அப்படின்னு நம்ம கொடுத்தோம்னா இது வந்து செட் ஃபங்க்ஷன், செட் டேட்டா டைப். இது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரோசன் செட், எக்ஸ் ஈக்குவல் டு ஃப்ரோசன் செட்டுன்னு போட்டு ஓப்பன் பராந்தசிஸ்க்குள்ளே ஓப்பன் கர்லி பிரேசஸ் க்ளோசிங் கர்லி பிரேசஸ்க்குள்ளே ஆப்பிள் பனானா செரி அப்படின்னு நான் டைப் பண்ணேன்னா அது வந்து ஃப்ரோசன் செட் டேட்டா டைப். சரிங்களா. எக்ஸ் ஈக்குவல் டு ட்ரூ அப்படிங்கிற வேல்யூ நான் ஸ்டோர் பண்ணேன்னா இது வந்து பூலியன் டேட்டா டைப். எக்ஸ் ஈக்குவல் டு ஃபால்ஸ்ன்னு நான் ஸ்டோர் பண்ணாலும் அது வந்து பூலியன் டேட்டா டைப். இப்போது எக்ஸ் ஈக்குவல் டு பி டபுள் கோலனுக்குள்ளே வந்து டபுள் கொட்டேஷனுக்குள்ளே ஹலோ அப்படின்னு நான் கொடுத்தேன்னா அது வந்து பைட்ஸ் டேட்டா டைப். சரிங்களா. எக்ஸ் ஈக்குவல் டு பைட் அரே 5 அப்படின்னு சொல்லி ஓப்பன் பராந்தசிஸ் க்ளோஸ் பராந்தசிஸ்க்குள்ளே 5 நான் டைப் பண்ணேன்னா அது வந்து பைட் அரே. சரிங்களா. எக்ஸ் ஈக்குவல் டு மெமரி வியூ பைட்ஸ் ஆஃப் 5 அப்படின்னு நான் கொடுத்தேன்னா அது மெமரி வியூ. எக்ஸ் ஈக்குவல் டு நன் அப்படின்னு ஸ்டோர் பண்ணால் அது நன் டேட்டா டைப். சரிங்களா. நன் டைப். இப்போது செட்டிங் த ஸ்பெசிஃபிக் டேட்டா டைப். இப்போது முன்னாடி நம்ம என்னப்பா பண்ணோம், செட்டிங் த டேட்டா டைப்பு, அதுக்கும் இதுக்கும் என்னப்பா வித்தியாசம், செட்டிங் த டேட்டா டைப்புக்கும் செட்டிங் த ஸ்பெசிஃபிக் டேட்டா டைப்புக்கும் என்ன வித்தியாசம். செட்டிங் த டேட்டா டைப் அப்படின்னா நான் வேரியபிள்குள்ளே ஒரு தரவு வகையை உள்ளிடுறேன், பைத்தானாக வந்து அது என்ன டேட்டா டைப்புன்னு அதுவே எடுத்துக்குது. அது வந்து செட்டிங் த டேட்டா டைப், அதாவது டேட்டா டைப்பை அதுவே செட் பண்ணிக்கிச்சு. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா செட்டிங் த ஸ்பெசிஃபிக் டேட்டா டைப் அப்படின்னா நான் வந்து பைத்தானுக்கு சொல்கிறேன் இந்த தரவை வந்து நீ இந்த வகையில் தான் வைக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ இஃப் யூ வாண்ட் டு ஸ்பெசிஃபை த டேட்டா டைப் யூ கேன் யூஸ் த ஃபாலோயிங் கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன்ஸ். உங்களுக்கு ஒரு டேட்டா டைப் தரவு வகையை ஸ்பெசிஃபை பண்ணணும், இதுதான் இதோட வகை அப்படின்னு நீங்கள் சொல்லணும் அப்படின்னா நீங்கள் வந்து பின் வரக்கூடிய கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போது எக்ஸ் ஈக்குவல் டு எஸ்டிஆர் ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ஓப்பன் பராந்தசிஸ் க்ளோஸ் பராந்தசிஸ்க்குள்ளே டபுள் கொட்டேஷனுக்குள்ளே ஹலோ வேர்ல்டு அப்படின்னு கொடுத்தோன்னா இது எஸ்டிஆர். இதே எக்ஸ் ஈக்குவல் டு இன்ட் ஆஃப் 20 அப்படின்னு கொடுத்தோன்னா அது இன்ட் டேட்டா டைப்பு. எக்ஸ் ஈக்குவல் டு ஃப்ளோட் ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட்டுக்குள்ளே 20.5 அப்படின்னு கொடுத்தோன்னா அது ஃப்ளோட்டு டேட்டா டைப்பு. எக்ஸ் ஈக்குவல் டு காம்ப்ளெக்ஸ் 1J அப்படின்னு கொடுத்தோன்னா இது காம்ப்ளெக்ஸ் டேட்டா டைப்பு. ஸோ அந்த மாதிரி நான் முன்னே என்ன செட்டிங் த டேட்டா டைப் கொடுத்தனோ அதுக்கு முன்னாடி நான் கன்ஸ்ட்ரக்டட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறேன். இப்போ லிஸ்ட்டு, டப்புள், ரேஞ்சு, டிக்ட்டு, செட்டு, ஃப்ரோசன் செட்டு, பூலியன், பைட்ஸு, பைட் அரே, மெமரி வியூ, இது எல்லாத்தையும் நான் ஸ்பெசிஃபை பண்ணி அதுக்குள்ளே நான் வேல்யூ என்ட்ரு பண்ணேன்னா அந்த டேட்டா டைப் வந்து நான் ஸ்பெசிஃபை பண்ணிட்டேன் அப்படிங்கிறது அர்த்தம். புரிஞ்சுங்களா. ஸோ இதில் என்ன வித்தியாசம், அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம். இப்போ நான் வந்து இன்ட் 20 அப்படிங்கிறத நான் ஸ்பெசிஃபை பண்ணேன். பாருங்கள் இப்போ ட்ரை பண்ணலாம். இப்போ நான் ட்ரை பண்ணுறேன். எக்ஸ் ஈக்குவல் டு இன்ட் ஆஃப் 20 அப்படின்னு நமக்கு கொடுத்துருக்கோம் இல்லைங்களா. இப்போ டிஸ்பிளே எக்ஸுங்கிறத பிரிண்ட் எக்ஸ் பண்ணோம்னா நமக்கு 20ங்கிறது பிரிண்ட் ஆகும். பிரிண்ட் டைப் ஆஃப் எக்ஸ் கொடுத்தோம்னா இது வந்து இன்டீஜர் அப்படின்னு சொல்லி வந்துடுது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துல ஃப்ளோட் அப்படின்னு நான் கொடுக்குறேன். சரிங்களா. ஃப்ளோட் அப்படின்னு கொடுத்துட்டு இதை நான் ரன் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு அவுட்புட் என்ன வருதுன்னு ஃபஸ்ட்டு பார்த்தேன். பாருங்கள் 20.0 அப்படின்னு வந்துடுச்சு. கிளாஸ் வந்து ஃப்ளோட். அப்போ நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன், ஸ்பெசிஃபை பண்ணுறதை வந்து ஃப்ளோட் 20 அப்படின்னு நான் ஸ்டோர் பண்ணேன். ஆனால் நான் கொடுத்த வேல்யூ வந்து இன்டீஜர் வேல்யூ தான், நான் ஸ்பெசிஃபை பண்ணது வந்து ஃப்ளோட்டு. அதனால் எக்ஸில் ஸ்டோர் ஆகும்போது ஃப்ளோட் வேல்யூவாக ஸ்டோர் ஆகிடுச்சு. இப்போ நான் பிரிண்ட் எக்ஸ் கொடுக்கும்போது அது ஃப்ளோட் வேல்யூவாக பிரிண்ட் ஆகுது. நான் அதை டைப் என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு பிரிண்ட் டைப் ஆஃப் எக்ஸ்ன்னு கொடுத்தேன்னா அது ஃப்ளோட் டைப்பு. நான் என்ட்ரி கொடுத்தது இன்ட் டைப்பு தான், அதை நான் ஸ்பெசிஃபை பண்ணது ஃப்ளோட்டாக நான் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கேன்.
ஸோ எனக்கு அவுட்புட்டில் அது ஃப்ளோட்டுன்னு வருது. சரிங்களா? நன்றி நண்பர்களே. கம்பல்சரி என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதேனும் என்னோடய வீடியோவில் குறைகள் தென்பட்டால் அதை கமெண்டில் சொல்லுங்கள். கம்பல்சரி நான் மாற்றிக்கிறேன். நீங்கள் கொடுக்கக்கூடிய ஃபீட்பேக்கை வச்சு தான் நான் அப்கிரேட் ஆக முடியும். உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலும் அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதை விரிவாக்கமாக நம்ம வீடியோவில் பின்னாடி பார்ப்போம். சரிங்களா? நன்றி நண்பர்களே. தேங்க்யூ. பாய் பாய்.